வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் இன்சிடென்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அமானுஷ்ய சம்பவத்தை கேட்கறதுக்கு முன்னாடி மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு உண்மை சம்பவம் தான். அப்படி ஒரு குடும்பத்தில் நடந்த உண்மை நிகழ்வை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பல பேருக்கு ஒரு மர்மமான கேள்வி இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. இறந்த பிறகு உடலை விட்டு பிரிகிற ஆத்மா எங்கே போகும்? மரணத்திற்கு பிறகு ஆத்மா திரும்பவும் நம்மளை பார்க்க வருமா என்று பல பேருக்கு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, இறந்ததுக்கு அப்புறமா உடலை விட்டு பிரிகிற ஆத்மா தான் இறந்து கிடக்கிற அந்த உடம்பை பார்த்து அதிர்ச்சி அடையும். நான் இறந்துட்டேனா, திரும்பவும் என்னோட உடம்புக்குள்ள போக முடியாதான்னு நினைச்சு அதிர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாம தன்னோட உடம்புக்குள்ள போக பல முறை முயற்சியும் செய்யும். முயற்சி செஞ்சியும் தன்னோட உடம்புக்குள்ள போக முடியாதுன்னு தெரிஞ்சதும் தான் இறந்ததை நம்பி கதறி அழும். இதுக்கப்புறம் இந்த நிகழ்வை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் உங்கள் கார்த்திகா. நான் இனி சொல்ல போகிற உண்மை அமானுஷ்ய சம்பவத்தை தொடர்ந்து கேட்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க மக்களே, உண்மை சம்பவத்தை பார்க்கலாம். பாண்டிச்சேரியில் தவளக்குப்பம் என்கிற ஊருக்குள்ள காட்டேரிக்குப்பம் என்கிற கிராமத்துக்குள்ள நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. இந்த கிராமத்துல ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்து வருது. அந்த ஃபேமிலியில அம்மா, அப்பா, அண்ணன் பெயர் சிவா, தம்பி பெயர் மதன், அண்ணனுடைய மனைவி, ஒரு குழந்தைன்னு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. சிவா ஒரு பெரிய கம்பெனியில வேலை செய்யறாரு. அவர் ஞாயிற்றுக்கிழமை தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வெளியே போய் என்ஜாய் பண்ணிட்டு மறுநாள் மண்டே வேலைக்கு கிளம்புறாரு. வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. 2 வீலர்ல கொஞ்ச தூரம் போயிட்டு இருந்தப்போ இவரை ஒரு கார் மோதிடுச்சு. கார் ஃபாஸ்டா வந்து அடிச்ச வேகத்துல சிவா தூக்கி வீசப்பட்டு பக்கத்துல இருந்த டிரான்ஸ்மரத்திலேயே அடிச்சு மண்டையில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. சிவா உயிர் போக போற நிலைமையில கூட தன்னோட குடும்பத்தை நினைச்சு கண்ணில் இருந்து தண்ணீர் வருது. நான் இல்லாம என் குடும்பம் என்ன ஆகுமோன்னு நினைச்சுக்கிட்டே உயிர் துடிக்க ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. அங்க இருந்த ஆட்கள் எல்லாரும் சிவாவுடைய பாக்கெட்ல ஃபோன் எடுத்து அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. சில பேர் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க. 10 நிமிஷத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வருது. அவருடைய பாடியை ஆம்புலன்ஸ்ல ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் வராங்க. அவர் இறந்துட்டாருங்கன்னு டாக்டர் வந்து சொல்ல சிவா வீட்டு ஆளுங்க தலையில் அடித்து கதறி அழறாங்க. ஈவினிங்குள்ள அவருடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வீட்டுக்கும் கொண்டு வராங்க. சிவா மனைவி, அம்மா, பொண்ணு, அப்பா, தம்பின் எல்லாரும் அவருடைய முகத்தை பார்த்து கதறி அழறாங்க. பொதுவாக இந்த இறப்பு நிகழ்வில் இறந்த பிறகு உயிரை விட்டு பிரிகிற அந்த ஆத்மா எங்கேயும் போகாது. தன்னோட குடும்பம் தனக்காக கதறி அழுவதை கண்டிப்பாக பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் இறந்த 12 நாள் வரைக்கும் தன்னோட வீட்டையும் குடும்பத்தையும் சுற்றி சுற்றி வந்துட்டு தான் இருக்கும். பல முறை தனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கண் முன்னாடி தெரியவும் ட்ரை பண்ணும். தூங்கும்போது முகத்தை தொட்டு பார்க்க ட்ரை பண்ணும். கனவுல அடிக்கடி வரும். பொருள் அசைச்சி நான் இருக்கிறேன், என்னை பாருன்னு தெரியப்படுத்த பல முறை ட்ரை பண்ணும் இறந்த ஆத்மா. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே சிவாவுடைய பாடியை அடக்கம் பண்ண சுடுகாட்டுக்கு கொண்டு போய் சடங்கெல்லாம் முடிச்சு அவருடைய பாடியை எரிச்சிடுறாங்க. அப்படியே 29 நாள் சிவாவுடைய நினைவுகளோட கடந்து போகுது. இப்போ நான் சொல்ல போற 30ஆம் நாள் தான் பெரிய சம்பவம் இருக்குது. 30ஆம் நாள் இறந்து போன சிவாவுடைய ஆத்மாவை வீட்டுக்கு வர வைக்க படைக்கிறாங்க. சிவாவுக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் சிவா ஃபோட்டோ முன்னாடி வச்சு விளக்கு ஏற்றுறாங்க. ஃபோட்டோ முன்னாடி ஒரு வாழை இலை வைக்கிறாங்க. வச்சு மணல் போட்டு அந்த மணலை கையால் மட்டமாக்கியும் விடுறாங்க. எதுக்காக இதை வைக்கிறாங்கன்னா, ஆத்மா வீட்டுக்கு வருதா வரலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வைப்பாங்க. இறந்த ஆத்மா உண்மையாக வந்திருந்தா அந்த மணலில் பூனை கால் தடம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு தான் வைக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வெளியே வந்து வெளியே இருந்து கற்பூரம் லைனாக வச்சு சிவா படம் வரைக்கும் வைக்கிறாங்க. அப்புறம் வெளியே இருந்து ஒவ்வொரு கற்பூரமாக ஏற்றிக்கிட்டு வராங்க. காட்டுக்கு போனவங்க வீட்டுக்கு வரணும், காட்டுக்கு போனவங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிக்கிட்டே ஏற்றுறாங்க. அப்படி ஏற்றும் போது பின்னாடி திரும்பி பார்க்காம வீட்டை பார்த்த மாதிரியே உள்ளே வராங்க.
கடைசியா சிவா படம் முன்னாடி இருக்கிற கற்பூரத்தை ஏத்துறாங்க, படைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் படுக்க ரெடி ஆகுறாங்க. அப்ப சிவாவுடைய தம்பி மதன், நான் அண்ணன் போட்டோ நேராக தான் படுப்பேன், என் அண்ணனை நான் கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹாலில் லைட் ஆஃப் பண்ண சொல்றாரு. மதன் அம்மா அப்பா அவரை திட்டி வழியில படுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா மதன் கேட்கல. அவங்க அம்மா அப்பா சொல்லி கேட்கலன்னு விட்டுடுறாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நள்ளிரவு 1:30 மணி ஆகுது. அக்கம் பக்கத்துல மனிதர்களுடைய நடமாட்டமே இல்லை. தெருமுனையில ஒரு மின்விளக்கு எரியுது. தூங்கிக்கிட்டு இருந்த நாய் எழுந்து ஊளையிடுது. வீட்டை சுத்தி இருக்கிற இடமே ஒரு மயான அமைதியா இருக்குது. திடீர்னு அந்த தெருவிளக்கு நின்னு போச்சு. தெரு முழுக்க இருட்டு மட்டும்தான் சூழ்ந்து இருந்தது. அப்போ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த மதனுக்கு மட்டும் ஒரு குரல் கேக்குது. தூக்கத்துல இருந்த திடீர்னு எழுந்த மதன் வீட்டுக்கு வெளியே வந்து பாக்குறாரு. இருட்டு சூழ்ந்து ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கு. அதை பார்த்த மதன் வெளியே யாருமே இல்லையே, ஆனா குரல் மட்டும் கேட்டுச்சுன்னு யோசிச்சுட்டே வீட்டு உள்ள போய் படுத்துடுறாரு. அடுத்த 10 நிமிஷத்துல வெளியிருந்து மறுபடியும் ஒரு குரல் கேக்குது. அண்ணனை பாருடா மதன், நான் வெளியே தான் இருக்கேன், என்னை பார்க்க மாட்டியாடா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. இது என் அண்ணன் சிவா குரல் மாதிரி இருக்கேன்னு மதன் ஓடி வந்து பார்க்கும்போது மறுபடியும் வெளியே யாருமே இல்லை. மதனுக்கு கொஞ்சம் பய உணர்வு ஏற்படுது. ஆனா மதன், வீட்டுல எல்லாரும் தூங்கிக்கிட்டு தானே இருக்காங்க, யாருக்குமே குரல் கேட்கல போல, இது என்னுடைய பிரம்மையா இருக்கும்னு மதன் மனசை தேத்திக்கிறான். சரி, பாத்ரூம் போயிட்டு தூங்கலான்னு நினைச்சு மதன் பாத்ரூம்க்கு போறான். திடீர்னு பாத்ரூம் வெளியே இருந்து அழுகிற குரல் கேக்குது. அது எந்த மாதிரி இருந்ததுன்னா, ஐயோ நான் செத்துட்டேனா, இனிமே உங்களெல்லாம் பார்க்க முடியாதுமா, நீ இல்லாம என்னால இருக்க முடியல மதன், நீயும் என் கூட வந்துடுடா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாண்டிச்சேரியில அரியாங்குப்பத்துல புதிதாய் உதயமாகி இருக்கிறது நம்ம AK போட்டோகிராஃபி அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க, வீட்டை கட்டிப்பா கல்யாணத்தை செஞ்சு பாருன்னு. கல்யாணத்துக்கு பணம் செலவாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் வீட்டில் உள்ளவங்க கடுமையான வேலை, அலைச்சல் மற்றும் பொறுப்புகளை ஏற்று நிர்வாகம் பண்றதே அவங்களுக்கு போதும்னு ஆகிடும். அப்புறம் எப்படிங்க அவங்களால நிம்மதியா அமைதியான முறையில நிகழ்ச்சியை கொண்டாட முடியும்? இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறத நம்ம நிறைய வீட்டுல பார்த்திருப்போம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக தான் நாங்க இருக்கோம். AK போட்டோகிராஃபி அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். எங்க கிட்ட போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, செஃப், சமையல் மாஸ்டர்ஸ், கேட்டரிங் சர்வீசஸ், ஃபுட் ஸ்டால், டெக்கரேஷன், DJ அண்ட் டான்ஸ், பிரைடல் மேக்கப் அண்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட் இப்படி வெட்டிங்க்கு தேவையான அனைத்து வகையான சேவைகளுமே நாங்க செய்து தரோம். இவை எல்லாத்துக்குமே வெறும் 1.5 லட்சத்துல செய்து தரோம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பருக்குள்ள முன்பதிவு செய்பவர்களுக்கு நாங்க சொன்ன விலையிலே செய்து தருகிறோம். அப்புறம் என்னங்க, மண்டபத்தை புக் பண்ணிட்டு பந்தக்கால் நடுறது, பத்திரிக்கை வைக்கிறத மட்டும் நீங்க பாருங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். AK போட்டோகிராஃபி அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். லெட்ஸ் செலிப்ரேட் வித் us. நம்பர் 87A போஸ்ட்மேன் ஸ்ட்ரீட், RK நகர், அரியாங்குப்பம், புதுச்சேரி. ஃபார் கான்டாக்ட் 8056538303 மற்றும் 6369093864. அப்படின்னு பயங்கர சத்தத்தோட அழற குரல் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட மதனுக்கு பயத்தோட உச்சிக்கே போயிட்டாரு. கை கால் நடுங்குது, வியர்வை கொட்டுது, நெஞ்சு படபடன்னு அடிக்க பாத்ரூம் கதவை திறக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே மதன் நிக்கிறான். நான் கதவை திறந்தா எனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயத்துல கதவை திறக்காம ஒரு 10 நிமிஷம் உள்ளேயே இருக்கான். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பொறுமையா கதவை திறந்து சுத்தி எல்லா இடத்தையும் பார்க்கறான். யாருமே இல்லை, யாருமே இல்லையே. ஆனா அழுகிற குரல் மட்டும் கேட்டுச்சேன்னு பயந்து சுத்தி பார்க்காம தலை குனிஞ்சி தரைய பார்த்தபடியே ஹாலில் போய் படுத்துக்கிறான். பெட்ஷீட்டை ஃபுல்லா போத்திக்கிறான். கை கால் நடுங்குது, வேர்வை கொட்டுது, உடல் முழுக்க நனைஞ்சு போச்சு. ஆனாலும் பயம்தான் அதிகரிக்குது. கண்கள் திறந்தபடியே அந்த பெட்ஷீட்குள்ள இருக்காரு. 10 நிமிஷம் கடந்து போகுது. ஆனாலும் மதன் கண்ணுல
ஒரு பொட்டு தூக்கம் கூட வரல. திடீர்னு தூரத்துல இருந்து யாரோ நடந்து வர கால் தடம் சத்தம் கேக்குது. மதன் யோசிக்கிறான். எல்லாரும் தூங்கிக்கிட்டு தானே இருக்காங்க, அப்புறம் யாரு வெளியே இருந்து வீட்டுக்குள்ள வராங்கன்னு யோசிக்கிறான். அந்த சத்தம் நேரமாக ஆக அதிகமா கேக்குது. மதன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்குது. மதன் பயத்துல போர்வையை இன்னும் இறுக்கமா இழுத்து போத்திக்கிறான். கண்கள் கலங்க ஆரம்பிக்குது. நம்மள நோக்கி ஏதோ ஒண்ணு வருது. மதனால உணர முடியுது. ஆனா பெட்ஷீட்டை விலக்கி பார்க்க மதனுக்கு தைரியம் இல்லை. அந்த சத்தம் மதன் கால்கிட்ட கேட்டபடியே நின்னுடுச்சு. பெட்ஷீட்டை விலக்கி பார்க்கலாமா வேணாமான்னு பயத்தோட இருந்தான் மதன். அவர் பக்கத்துல ஒரு ஷெல்ஃப் இருக்கு. அந்த ஷெல்ஃப்ல நிறைய புக்ஸ் அடுக்கி இருந்தது. திடீர்னு அடுக்கி இருந்த ஒரு புக் மதன் மேல விழுது. மதன் ஏதோ என் மேல விழுந்துருச்சுன்னு நினைச்சு அதிர்ச்சியில பெட்ஷீட்டை விலக்கி பார்த்தா. மதன் கண் முன்னாடி ஒரு கோரமான முகம் மதனை பார்த்தபடியே நிக்குது. அந்த முகம் இருந்த சிவா அண்ணனுடைய முகம் கிடையாது. அந்த ஆக்ரோஷமான உருவம் உடல் முழுக்க ரத்தம் வழிய பெரிய கண்ணோடு கருப்பு நிறத்துல மதனை பார்த்தபடியே பலமா மூச்சை இழுத்து விட்டுட்டே நிக்குது. கொஞ்ச நேரத்துல ரொம்ப கோவமா மதன் கிட்ட நெருங்கி வருது. அதை பார்த்த மதன் கத்த முயற்சி பண்றான். கால் கை அசைக்க முயற்சிக்கிறான். ஆனா முடியல. ஒரு நிமிஷம் மதனால எதுவுமே பண்ண முடியல. அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மதன் எழுந்து நின்று அவன் கையை அசைச்சி என்கிட்ட வராத, என்னை விட்டுடுன்னு சொல்லி பின்னாடி நகர்றான். ஆனா அந்த உருவமும் மதன் கிட்ட நெருங்குது. பயத்துல என்னை விட்டுடு என்னை விட்டுடுன்னு அலறி கத்தன அந்த சத்தம் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்துச்சு. உடனே மதன் தன்னையே அறியாம அவனோட தலைய ஷெல்ஃப்லயே இடிச்சு கீழே மயங்கி விழறான். மதனுடைய அலறல் சத்தம் கேட்டு எல்லாரும் எழுந்து வந்து பார்க்கும்போது மதன் மயங்கி இருக்கான். மதன் முகத்தை தட்டி எழுப்புறாங்க. ஆனா மதனால அசைய கூட முடியல. தண்ணீர் தெளிச்சு கன்னத்தை தட்டுறாங்க. சுயநினைவுக்கு வந்த மதன் என்னை விட்டுடு என்னை விட்டுடுன்னு அலண்டு கத்துறான். பக்கத்துல இருந்தவங்க மதன் கிட்ட எங்களை பாரு, நாங்க தான் இருக்கோம்னு சொல்லி மதனை சமாதானம் பண்றாங்க. முடிவுக்கு வந்த மதன் உடனே சொல்றான், நான் ஒரு கோரமான உருவத்தை பார்த்தேன். அது என்னை சாகடிக்க என்கிட்ட நெருங்கி வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கை கால் நடுங்க பதட்டத்தோட சொன்னான் மதன். அதை கேட்ட உடனே மதனோட அம்மா அந்த மணலை பார்க்கும்போது பூனையோட கால் தடம் இருந்தது. அதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வீட்லேயோ இல்லை வீட்டை சுத்தின பகுதியிலேயோ பூனை எங்கேயுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த கால் தடம் எப்படி வந்தது? அதுவும் அந்த மணல் சிலுப்பி இல்லாம நடுவுல அந்த கால் தடம் ரொம்ப கிளியரா தெரிஞ்சதை பார்த்து வீட்டில் உள்ளவங்க பயத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. என்ன மக்களே, இது உண்மையா இருக்குமான்னு தானே நினைக்கிறீங்க? இது உண்மைதான். இந்த உண்மை நிகழ்வுல இருந்து உங்ககிட்ட ஒரு உண்மையான விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா, இறந்த பிறகு உடலை விட்டு பிரிகிற ஆத்மா 12 நாள் வீட்டையும் உறவுகளையும் சுத்தி சுத்தி கண்டிப்பா வரும். அப்புறம் அந்த ஆத்மா யமனோட சங்கிலியால கட்டப்பட்டு இருக்கும். அப்போ அந்த ஆத்மா யமன் எப்போ சங்கிலிய கழட்டி விடுவான், நான் எப்போ என்னோட குடும்பத்தை பார்ப்பேன்னு எதிர்பார்த்து வெறியோட காத்துக்கிட்டு இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இறந்ததுக்கு அப்புறம் உடலை விட்டு பிரிகிற அந்த ஆத்மா தன்னோட முகத்தோட இருக்காது. அதோட முகம் மாறி கோரமா ரத்தத்தோட விகாரமா உருவமும் மாறி இருக்கும். யமன் சங்கிலிய கழட்டி விட்ட உடனே அந்த உருவம் பயங்கர ஆக்ரோஷமா தன்னோட வீட்டை நோக்கி வரும். அதுக்கு தான் 30ஆம் நாள் படைக்கும் போது கற்பூரம் ஏத்தி காட்டுக்கு போனவங்க வீட்டுக்கு வரணும்னு கூப்பிடுவாங்க. அப்போ ஆக்ரோஷமா வரும்போது வழியில யாரும் படுக்க கூடாது, லைட்டை ஆஃப் பண்ணக்கூடாது. ஆனா இதை கேட்காம சில பேர் விளையாட்டுத்தனமா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வழியில படுத்தா கண்டிப்பா தன்னோட கோரமான உருவத்தை காட்டிட்டு தான் போகும் அந்த ஆத்மா. இப்போ நான் சொன்ன இந்த சம்பவம் பல பேருக்கு நடந்திருக்கலாம். அப்படி உண்மையா உங்களுக்கும் இந்த சம்பவம் நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி உங்களுக்கும் உண்மையான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, அடுத்து ஒரு உண்மை சம்பவத்தோட உங்களை வந்து பார்க்குறேன்.
அது வரைக்கும் உங்களை விட்டு பிரிவது கார்த்திகா. நன்றி.